ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 11th மேக்ஸில் உள்ள செகண்ட் டிவிஷன் கொஷின் பேப்பரோட 23rd சம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிரஸ் சைன் 50 டிகிரி ப்ளஸ் சைன் 20 டிகிரி ஆஸ் எ ப்ராடக்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சம்மாக கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அடிஷனாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எதை எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இந்த அடிஷனை நீங்கள் வந்து மல்டிப்ளையாக மாற்ற சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அப்போ நம்ம ஏதாவது ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு அந்த ஃபார்ம்லாம் தெரியணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா A is 50 டிகிரி, B is 20 டிகிரி. இல்லை நீங்கள் இதை ஏவாகவும் இதை பியாவும் எடுத்துக்கலாம், எது எடுத்தாலும் நமக்கு தப்பு இல்லை. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் இந்த சம் ரொம்ப ஈஸி. சைன் ஏ ப்ளஸ் சைன் பி ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி பை 2 காஸ் ஏ மைனஸ் பி பை 2, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே போதும். 2 சைன் ஏ ப்ளஸ் பி தட் இஸ் 50 ப்ளஸ் 20 பை 2 காஸ் ஏ மைனஸ் பி 50 மைனஸ் 20 பை 2 ஆட் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு சைன் 70 டிகிரி பை 2 cos 50 minus 20 30 degree by 2. So divide பண்ணிங்க அப்படின்னா 2 sin 70 by 2 பண்ணிங்கன்னா 35 degree, cos 30 by 2 பண்ணிங்கன்னா 15 degree. So this is the answer for this sum. Don't cancel this 2 and this 2. ஓகேவா? ஏன்னா இது ட்ரிக்னாமெட்ரி இன்சைட் இருக்கிற ஒரு டிகிரி வேல்யூ, இந்த டிகிரி வேல்யூவையும் இங்கே வெளியே இருக்க 2வையும் உங்களால் கிராஸ் பண்ண முடியாது. இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் டெஸ்ட்டில் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.